என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க டாப்பை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இது கூடவே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் யூஸ் பண்ணுவீங்களா அந்த பக்கெட்டுடைய மூடி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மூடியுடைய சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த பாட்டிலுடைய போர்ஷன்ஸை வச்சுக்கிட்டு மற்ற போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் அந்த ஃப்ளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவருக்காகவே அந்த பாட்டில் வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ரெட் கலரும் கோல்டன் கலரும் மாற்றி வந்து அழகாக கொடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃப்ளவரை அழகாக அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டை வந்து குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளான்ட் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க டெக்கரேஷன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸை இந்த பிளான்டர் ஹோல்டரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்.